ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரட் அல்வாவுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், 150 கிராம் சீனி எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், ஒரு பால் பாக்கெட்டு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, உலர்ந்த திராட்சை ஒரு 20 திராட்சை எடுத்திருக்கேன், முந்திரி ஒரு 20 இருக்கும் எடுத்திருக்கேன், மில்க் மேட் 1 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ துருவி காட்டுறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம், பாத்திரத்தை வைக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகட்டும். இப்போ நெய் எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி நெய் ஊற்றுறேன். நெய் காயவும் முந்திரி திராட்சையை போட்டு, இப்போ நெய் சூடாயிருச்சு, முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு, எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ அந்த நெய்யிலேயே கேரட்டை துருவி வச்ச கேரட்டையும் போட்டு வதக்கிடலாம் நல்லா. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பால் ஊற்றலாம். ஒரு பாக்கெட் பால் ஊற்றுறேன். பால் காய்ச்சலாம் வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு அடுப்பு ஹைலையும் வேணாம், ரொம்ப ஸ்லோலையும் வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கேரட் வேகும். அதே போல் மூடி போட்டுறாதீங்க, மூடி போட்டால் பொங்கிரும். மீடியமாக வச்சு கிண்டினா தான் கேரட் நல்லா வெந்து வரும். நல்லா கொதிக்குது. பால் கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும், அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பால் வத்திருச்சு. நல்லா எல்லா பாலும் நல்லா வற்றி வரவும் இப்போ சீனி போடலாம். சீனி போட்டு கொஞ்சம் வதக்குனா கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இருக்கும். அப்படியே வதங்கிரும். வதங்கின பிறகு தண்ணி எல்லாம் நல்லா வத்திரும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கிறலாம். இப்போ ஏலக்காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. மில்க் மேட் 1 ஊற்றிடலாம். மில்க் மேடு போட்டு ஒரு 2 நிமிஷம் தான், ரெடி ஆயிரும். இப்போ மீதம் இருக்கிற நெய்யை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடலாம். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு நல்லா. இப்போ முந்திரி திராட்சையை போட்டுடலாம். முந்திரி திராட்சை போடவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு அல்வா. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.